அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜோசப் ஜெனியை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியாவும் செலியனுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைச்சிடக்கூடாது, ஜெனியும் செலியனும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசோட செலியனை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஜட்ஜ் ஐயா ஜெனி செலியன் 2 பேரோட கேஸு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கூப்பிட்டு முன்னாடி நிற்க வைக்க, உடனே நம்ம ஜோசப் சொன்னதுபடி ஜோசப்போட வக்கீல் என்ன பண்ணாங்கன்னா, சார் என்னோட கட்சிக்காரருக்கு உடனடியாக ஜாமீன் கிடைச்சாகணும், ஏன்னா அவங்கக்கிட்டே இருந்து கொஞ்சம் நஞ்சு கஷ்டப்படலை, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுமை மேலே கொடுமை படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட எப்படி இந்த பொண்ணால் வாழ முடியும், அதனால் நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியோட லாயர் செலியன் மேலே கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்து நம்ம ஜெனி ஒரு நிமிஷம் ரொம்ப ஷாக் ஆகி போயிடறாங்க. ஏன்னா செலியன் பண்ணாத தப்பையெல்லாம் அப்பா ரொம்ப ஹேட் பண்ணிகிட்டு இருக்காரு, இதனால செலியனுக்கு எவ்வளோ அசிங்க அவமானம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனி யோசிக்க, உடனே நம்ம ஜட்ஜையை என்ன பண்ணேன்னா, செலியன் உங்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்கள் தரப்பில் ஏதாச்சும் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியனை கேட்க, உடனே செலியன் வந்து, சார் அவங்க சொன்னபடி நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது எல்லாமே இப்போ தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன்னா ஜெனி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்கல, நான் ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன், ஜெனி எந்த தப்பும் பண்ண கிடையாது, தப்பு பண்ணது எல்லாமே நான் தான், அதோட தண்டனை இப்போ அனுபவிச்சிருக்கேன், ஜெனி என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை கையை எடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க நம்ம செலியன். இதை பார்த்ததுமே ஜெனி ரொம்ப வருத்தப்பட செய்கிறாங்க. வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ஜட்ஜையை என்ன பண்ணுறேன்னா, இந்த கேஸை வந்து இன்னொரு நாள் ஒத்தி வைக்கிறேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில கால அவகாசம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சிட்டு நீங்கள் ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே போல் நடக்கும், அப்படி இல்லைன்னா 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுக்கறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜையை வந்து கோர்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம செலியன் என்ன பண்ணுறாருன்னா, ஜெனி இதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்க போகிறா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு போய் நம்ம பாக்கிய மேலே சாஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா, எல்லாத்தையும் தாண்டி நான் ஜெனியோடு சேர்ந்து வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது, ஆனால் இப்போ அவங்க வச்சுருக்கிற குற்றச்சாட்டுலாம் பார்த்தா ஜெனி கண்டிப்பாக என்னை மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம பாக்கியம் என்னடனா, சரியா நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட எண்ணங்களும் நேர்மையான குணமும் கண்டிப்பாக உன்னோட ஜெனியை வந்து சேர்த்து வைக்கும், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.